இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை வந்து லவ் பண்ணுவாப்புல. அந்த பொண்ணு வந்து ரெஸ்டாரண்ட்டில் சந்திக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அது. ஆக்சுவலாக அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொல்லுங்கள். அனிஷா. அந்த கதையில் வந்து அந்த பொண்ணு பேர் அனிஷா. காவ்யா அவங்க பேர் வந்து காவ்யாங்கிறவங்க தான் அந்த அனிஷா ரோலை பண்ணாங்க. அந்த அனிஷாவை வந்து அவர் வந்து துரத்தி பண்ணுவார். அதுக்காக அடிபடுவோம், சண்டை போடுவாங்க, ஒரே பொண்ணுக்கு 2 பேர் ரூட் விடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இப்போ இவங்க வந்து காதலில் அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் என்னென்னா அவருடைய ஃப்ரெண்டே வந்து லவ் பண்ணுவார் அந்த பொண்ணை. எஸ். என்ன ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, ஐயோ நான் லவ் பண்ண பொண்ணை ஃப்ரெண்டும் லவ் பண்ணிட்டானேன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்டையும் சண்டை போட்டுக்குவார், பொண்ணையும் விட்டுருவார். ஆனால் என்னென்னா அவரும் வந்து அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அவரும் பிரிஞ்சிருவார். அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அது வந்து ஃபாரினில் செட்டில் ஆகி 2 குழந்தை பெற்றோம் திரும்ப வருது. இப்போ அவங்க மீட் பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு சிச்சுவேஷன். ஆக்சுவலாக இந்த சிச்சுவேஷனில் வந்து முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காதலில் நம்ம இருந்தோம், நம்ம பிரிகிறோம். எப்படி வந்து சேரும்போது ஒரு உறவுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்குறோம்ல. ஆமாம் சார். பிரியும் போது அந்த மரியாதை கொடுக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி நீ வாழ்ந்த வாழ்க்கையே தப்ப போகுதுல்ல. ஆனால் கோபம் இருக்கும். இன்றைக்கி நான் மெச்சூர்டாக பேசுகிறேன்ல, இதே விஷயம் ஒரு 20 வயசில் வந்து அந்த மெச்சூர்டு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இல்லை 25 வயசு வரைக்குமே கூட இருந்திருக்காது சார். 26 வயசில் கூட இருந்திருக்காது. என்னன்னு மேடம்? ஏன்னா 26 வயசில் தான் 12 36 கிழிஞ்சு கிடந்தார், யாருன்னே தெரியாதவர். ஓகே. ஸோ ஒரு 25 வயசு வரைக்கும் அது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி செய்யலாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம். அந்த மாதிரி ஒரு வாட்டி அது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த தப்பை வந்து தொடர்றது வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்கிறாங்களே, அது அவ்வளோதான். ஒரு வாட்டி சூடு வச்சா அது புரிஞ்சுக்கணும். அடுத்தது அப்புறம் உடம்பு ஃபுல்லாக ரணகலமாயிடும். ஸோ இதை புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன்.